செந்தமிழ் சாரெடுத்து கற்பனை தேன் கலந்து கன்னித்தமிழ் காவியமாம் பூம்புகார் எனும் திரை ஓவியத்தை உங்கள் முன் வைக்கின்றேன். பொருணை நதியும் தொழிலும் சூழ்ந்த எழில்மிகு வஞ்சியை தலைநகராக கொண்ட மாவீரன் சேரன் செங்குட்டுவன் மனைவி வேண்மாளுடன் மலைவளம் காண விரும்பி பேராற்றங்கரையில் உள்ள மணற்குன்றுக்கு வருகிறான். அங்கு அவன் தம்பி இளங்கோவடிகளைக் கண்டு பூரிப்படைகிறான். மன்னனை காண வந்த மதுரை புலவர் சாத்தனாரும் மலைவாழ் மக்களும் மகிழ்ச்சி பெருக்கால் தமிழகத்து முக்கணிகளையும் மற்ற பரிசுகளையும் குவிக்கின்றனர். அங்குள்ளவர்களே, இந்த பகுதியில் ஏதாவது புதுமை உண்டா? அரசே, கண்ணகி என்ற ஒரு பெண் மதுரையில் அல்லவா? அதை சொல்லத்தான் நான். அப்படியா? கண்ணகி, கற்புக்கரசி கண்ணகி. அவளை காவிய உருவத்திலே நடமாட விட வேண்டும். அதற்கேற்ற சிற்பி இது இளங்கோவடிகள் தான். புலவரே, அந்த கண்ணகியின் வரலாற்றை நீங்கள் கூறுங்கள். அதை இலக்கியமாக்கும் பொறுப்பை இளங்கோவடிகள் ஏற்றுக்கொள்ளட்டும். சொல்லுங்கள். கண்ணகி, அவள் பிறந்த ஊர் சோழ நாட்டின் தலைநகரம் பூம்புகார். திருப்பத்தூர் நாடகசாலை வழங்கும் முத்தமிழறிஞர் கலைஞர் எழுதிய சிலப்பதிகாரம் நாடகம். காவிரி யாரும் கடலும் முத்தமிட்டுக் கொள்ளும் இடத்தில் அமைந்துள்ள அழகு திருநகராம் பூம்புகார் பட்டினம் புலிக்கொடியின் கீழ் ஆட்சி நடாத்தும் சோழ பேரரசின் தனிப்பெரும் தலைநகரம். அங்கே ஆண்டுதோறும் நடைபெறும் இந்திர விழா பெருமை வாய்ந்த திருவிழா. கடற்கோளுக்கு முன் கடாரம் வரை பறந்து கிடந்த சோழ மண்டலத்து மூதாதையொருவன் இந்திரன் எனும் பழந்தமிழன். அவன் நினைவாக நடைபெறும் எழுச்சி விழா. அவ்விழாவில் நகர மாந்தரும் வெளிநாட்டு வணிக பெருமக்களும் பங்கு கொண்டு ஆடி பாடி மகிழ்வர். பூரிப்பு மலிந்த அந்த நன்னாளில் புகார் பட்டினத்து கடற்கரையின் வெண்மலர் திட்டின் மீது தன்னந்தனியே நின்று அலைகடலை ஆவலோடு எதிர்நோக்குகிறாள் மழை நிகர் கொடைவள்ளல் மானாய்க்கன் திருச்செல்வி ஈகைவாள் கொடியனால் இணையற்ற பேரழகி போதிலால் திருவிழால் மாதரார் தொழுது ஏத்த வயங்கிய பெருங்குணத்து காதலால் பெயர் மண்ணும் கண்ணகி என்பால் மன்னோ.
ஐலசா 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 ஐலசா. யார் அந்த பெண் கடலிலே இவ்வளவு துணிச்சலோடு சதிராடுகிறாளே? அவள்தான் என் வாழ்க்கை துணைவி கண்ணகி. ஓ, உன் துணைவி. தமிழ்நாட்டு முத்துக்களைப் போல தமிழ்நாட்டு பெண்களும் அழகிகள் தான். எங்கள் கிரேக்கத்தில் இப்படி ஒரு பேரழகியை படைத்ததே இல்லை. கண்ணகி, கண்ணகி, இங்கே இங்கே அத்தா, இதோ நானே வருகிறேன். அத்தா. எத்தனை நாளைத்தான் எண்ணியிருந்தீர்கள் என்னை இப்படி தனியே தவிக்க விட? தனிமை எனக்கு மட்டும் இனிமையாகவா இருந்தது? தங்கமே, இதோ உனக்காக கிரேக்கத்திலிருந்து நான் வாங்கி வந்த பரிசு. ஆஹா, தமிழ்நாட்டு யானை தந்தம் கிரேக்க கலைஞர்கள் கைப்பட்டு எவ்வளவு நேர்த்தியாக மாறி இருக்கிறது அத்தா. தமிழ்நாட்டு மயில் தொகைகளை ஆடைகளாக உடுத்துக்கொண்டு கலாப நடைபயிலும் கட்டழகியர் ஏராளம் கிரேக்கத்தில். தமிழ்நாட்டு முத்துக்களை வைத்திருப்பவர்கள் தான் கிரேக்க, ரோமானிய, எகிப்து தேசங்களில் பெருமைக்குரியவர்களாக கருதப்படுகிறார்கள். ஓ, அப்படியா? அவர்களுக்கு தெரியவில்லை தமிழ்நாட்டு முத்து, பவளம், மயில், அகில் இவை எல்லாவற்றையும் விட விலைமதிக்கற்ற பொருள் ஒன்று இருப்பது. என்னத்தான் அது? எனக்கே தெரியவில்லையே. என் கண்ணகிதான் அந்த ஒப்பற்ற பொருள். உளிபடா சிற்பம், உயிராடும் ஓவியம். நான் அயல் நாடுகளில் உலாவும் போதெல்லாம் கண்ணகி பிறந்த தமிழ்நாடு என்று என் காதல் நெஞ்சம் கவிதை பாடிக்கொண்டே இருக்கும். அத்தா, இனிமேல் என்னை பிரிய மாட்டீர்களே? தமிழை விட்டு சுவை பிரியுமா? வேற்றுமொழி குறுக்கிட்டா? வீண் கனவு. விழிக்கு ஒளி போல, வீணைக்கு நாதம் போல, விண்ணுக்கு நிலவு போல என்றென்றும் உன் அருகிருப்பேன். அத்தா, விண்ணுக்கு நிலவா? அது கண்ணுக்கு தெரியாத ஒரு நாள். காரிருள் அமாவாசை அதன் பேர். வேண்டாமத்தான் அது போல். கண்ணகி, கயல் எழுதி, வில் எழுதி, கால் எழுதி, காமன் செயலெழுதி தீர்த்த முகம், தேன் சிந்தும் திங்கள் முகம் மறப்பேனா கண்ணே? வா, விழாக்கோலம் காண்போம். பிரிந்திருந்த நாட்களில் அனுபவித்த துன்பங்களுக்கு இந்த ஒரே நாளில் முடிவு காண்போம். வா. என்ன கோவலா, என்னை மறந்தே விட்டாய் போல் இருக்கிறது. மன்னிக்க வேண்டும் கண்ணகி, இவர் கிரேக்கத்தில் பெரிய செல்வந்தர். இருக்கட்டும் இருக்கட்டும், எங்கள் ஊரில் இதெல்லாம் பழக்கம் இல்லை. இவர் தலை சிறந்த வாணிப வேந்தர். அங்கே இவர் மூலமாகத்தான் நம்முடைய பொருட்கள் எல்லாம் விற்பனையாகின்றன. பார்வைக்கு கிழவரே தவிர ஒரு வாலிபனுக்குரிய அத்தனை குறும்புத்தனங்களும் இவரிடம் உண்டு. என்ன அப்படி சொல்லிவிட்டாய்? என்னை பார்த்தாய் கிழவனாகவா தெரிகிறது? தமிழ் பெண்ணே, நீ சொல், நான் கிழவனா? இல்லை தாத்தா. அப்படி சொல், அப்படி சொல். தாத்தாவா? கோவலா, தாத்தா என்றால் என்ன? தாத்தா என்றால் ஆணழகர் என்று அர்த்தம். ஆணழகர், பொருத்தம் பொருத்தம். என்னிடம்தான் கண்ணகி இவர் தமிழே கற்றுக்கொள்ளுகிறார். அப்படியானால் முத்தமிழில் இயல் இசை இரண்டும் தெரிந்திருக்கும். இயல் இசை தெரியும், கூத்துதான் தெரியாது. அத்தான், இன்று இந்திர விழாவை ஒட்டி முத்துப்பந்தலில் மாதவியின் நடனம் இருக்கிறது. மூவருமே சென்று பார்க்கலாமே? நடனம் என்றால் கூத்து. வருக வருக.
உயிருள்ள பெண் தானே? வயதாகி பழுப்பேறி போய்விட்ட உங்கள் இருதயத்தில் கூட இளமையின் வசந்தத்தை எழுப்புகிற அவள் பெயர் மாதவியா. நான் கூட இன்றுதான் முதலாக பார்க்கிறேன். எங்கள் உயிரானது கால சுழலாலும் கனலாலும் அழியாத நிலையான தமிழ் எங்கள் உயிரானது. படிப்போக்கு பால் போனது படிப்போக்கு பால் போனது படிப்போக்கு பால் போனது நல்லை பறை போட்டு வேல் போனது எங்கள் நாயகத்தில் தன்மான தலை பேசதிராடும் தமிழ் எங்கள் உயிரானது. செந்தமிழும் பெண் குரலும் ஒன்றாகட்டும் தேவமங்கையரும் இங்கு வந்து நின்றாடட்டும். செந்தமிழும் பெண் குரலும் ஒன்றாகட்டும் தேவமங்கையரும் இங்கு வந்து நின்றாடட்டும். சண்டையிட்டு வந்தாடி சென்றாகட்டும் நாதம் தந்தி தொட்ட வீணையென உண்டாகட்டும். சண்டையிட்டு வந்தாடி சென்றாகட்டும் நாதம் தந்தி தொட்ட வீணையென உண்டாகட்டும். நாதம் தந்தி தொட்ட வீணையென உண்டாகட்டும். எண்ணும் எழுத்தும் இயலைந்தும் பன்னான்கும் பன்னீரை குத்தும் கூத்து 11 பண்ணின் மேல் போக்கினார் பூம்புகார் பொற்றொடி மாதவி வந்து நான் தயார். என்ன செய்ய வேண்டும்? இதோ கொண்டு இது இந்த மாலைக்காக அல்ல, அந்த மாதவிக்காக 1008 களஞ்சிப்பன் தமிழ்நாட்டு முத்துக்கல்வாக கொண்டு வந்தேன். கொடு மாளிகை.
68 முடிந்து நாள் 8 தான் ஆகிறது. ஞாபகம் வைத்துக்கொள். இந்த சபையில் ஆயிரத்தி மனசு கொண்ட வாழ்வர்கள் யாருமே இல்லையா? இந்த கிழட்டு பூனை கையிலே கொடுப்பதா? அம்மா, நான் சொல்வதை கேளு. மாதிரியின் சேவகரை ஒத்துழைக்கிறார். பேசாதே. இந்த சித்ராபதி வாக்கு தவற மாட்டார். வாழும் திருமணம் செய்து கொள்ளத்தான் வேண்டும். அதையா மறுத்தார்கள்? ஆனால் யாரை? இந்த மாலை வாங்கியவரை. அப்படியானால் பெரியவரே, எப்படியாவது எங்கள் மாதவியை காப்பாற்றுங்கள். காப்பாத்துறேன். வாழ்க்கை முழுசா ஒத்தே காப்பாத்துறேன். அதுக்கு எங்க இதுக்கு பலம் போதும். போதும். ஆனால் வயது போடாது தங்களுக்கு. இன்னும் 4 வருடமோ 5 வருடமோ. பேசாத வசந்த மாலை. மாணவி, வீண் பிடிவாதம் செய்யாதே. கொடுத்து விடு மாலையை. நீ ஏன் அவமானப்படுத்துகிறாய்? அம்மா, ஒருவனை மணந்து வாழ்வேன் என்றேன். இப்பொழுது கடைசி வரை கண்ணையாகவே கழிக்க தீர்மானித்து விட்டேன் அம்மா. உன் இஷ்டப்படி நாட்டியம் ஆட என்னால் முடியாது. அத்தான், பாவம் மாதவி, நீங்களாவது சென்று அவளை காப்பாற்றுங்களே. ஐயா பெரியவரே, என்னை மன்னித்து விடுங்கள். நாளை வாங்குவர்கள் உன்னை அடையலாம் என்றார்கள். அதுவும் சபை நடுவில். இப்போது முடியாது என்றால் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. பெரியவரே, மாலையும் வேண்டாம், மாதவியும் வேண்டாம். வாருங்கள் போகலாம். நல்லா இருக்கிறது. போகலாம். உங்க தமிழ்நாட்டு நியாயம். கிழவனுக்கு இளங்கிளி மாலையிடுவது தமிழ்நாட்டு பண்பல்ல. பிறகு மாலை வாங்குவர்கள் மாளிகை அடையலாம் என்று சொல்ல வேண்டும். மாலையை வாங்க தகுதி உடையவன் தான் மாதவியை அடையலாம் என்பது அவள் தாயாரினுடைய நிபந்தனை. மாதவியை அடைய தகுதி உடையவனே மாலையை வாங்கலாம் என்பது எனது தீர்ப்பு. வாருங்கள் போகலாம். முடியாது. என்னை தவிர மாதிரியை யாரும் அடைய முடியாது. ஏன்? இங்கு யாருக்கும் 1008 களஞ்சி பொன் தரக்கூடிய தகுதி இல்லை. என்ன சொன்னீர்? தமிழகத்தின் தகுதி பற்றி இழுத்துரைத்த முதல் மனிதனே நீர்தான். இதை போல 100 மாலைகளை வாங்கக்கூடிய ஆற்றலும் செல்வமும் தமிழருக்கு உண்டு என்பதை மெய்ப்பிக்கிறேன். கொடு மாதவி மாலையை. இதோ 1008 களஞ்சி பொன் பெருமானம் உள்ள முத்தாரம். கண்ணகி, வா. அத்தான், பயப்படாது, வா. வசந்தமாலை, என்ன இது? அவர் மாலையை வாங்கி கொண்டு போய்விட்டாரே. ஏன், என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? இது கொடுமா தெரியவில்லை. அவரை வீட்டுக்கு அழைத்து வர சொல்கிறாள். ஏனம்மா மாதவி? அத்தான், நான் முதலில் பயந்தேன். அந்த நெருக்கடியில் இருந்து மாதவியை விடுவிக்க அதை தவிர வேறு வழி இல்லாமல் போய்விட்டது. அத்தான், பயத்திலும் கூட என்னை தான். என் கண்ணகி மட்டும் அதற்கு விதிவிலக்கா என்ன? போங்கள் அத்தான், நான் உங்களை சந்தேகப்படவே மாட்டேன். நீங்கள் என் ஒருத்திக்கு மட்டுமே உரியவர். கண்ணகி, நீ இல்லாமல் என் வாழ்க்கைக்கு சுவையே இல்லை. அத்தான், ஈடு இணையற்ற என் இன்ப புதையலை இடையில் வந்த மாதவி பறித்து சென்று விடுவாளோ என்று நான் நடுங்கினேன். மாமுது பார்ப்பர் மறைவழி காட்டிட தீவலம் செய்து நிகழ்த்திய திருமணம் சக்தியற்று போய்விடுமோ என்று கலங்கினேன். கண்ணகி, அன்று நீல விதானத்து நித்திலப்பும் பந்தல் கீழ் நீயும் நானும் கரம் குவித்த போது என் நெஞ்சினில் எழுந்த உறுதியை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். அத்தான், என்னை பிரிய மாட்டீர்களே? தமிழை விட்டு சுவை பிரியுமா? இனி ஒருபோதும் பிரிவதில்லை. அத்தான், இனிமேல் என்னை மறக்க மாட்டீர்களே? மறக்காதது மட்டுமல்ல, மாசரு பொன்னே, வலமுறி முத்தே, காசரு விரையே, கரும்பே, தேனே, அரும்பெறர் பாவாய், ஆருயிர் மருந்தே என்று உன்னை வர்ணித்துக் கொண்டே இருப்பேன். அத்தான்,
கண்ணகி, நீ மலையிடை பிறவா மணி, அலையிடை பிறவா அமிழ்து, யாழிடை பிறவா இசை. அத்தா, கண்ணகி, 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 அப்பா, கண்ணகி, என்னம்மா இது? உன் தலையெழுத்து இப்படி ஆகும்னு கனவு கூட காணவில்லையே. அப்பா, கண்ணகி, கவலைப்படாதே அம்மா, எல்லாம் நன்மையாகவே முடியும். நீயும் உன் கணவனும் இணைபிறையாமல் இணைந்து இல்லறம் நடத்தீர்கள் என்றுதான் நேற்று வரை நினைத்திருந்தேன். நடுவே இப்படி புயல் கிளம்பும் என நினைக்கவே இல்லை அம்மா. அப்பா, அன்னைக்கு மனம் கலங்க விட மாட்டேன். மாமா, நீங்கள் நினைப்பது உனக்கு தானம்மா தெய்வம், எனக்கு மகன். என் பரம்பரைக்கு களங்கத்தை ஏற்படுத்திவிட்டு அந்த காணிகை மாதவியை மணக்க நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். மாமா, அவர் ஒன்றும் அவளை மணக்கப் போவதில்லை. மணக்கப் போவதில்லை. கற்பு கனி உன்னை தாரமாக்கி தனி வாழ்வு நடத்த வசதி தந்தால் பிடி போல சொற்றுகின்றான் பெரியொரு பக்கம். நன்று நன்று, இந்த நாச வேலைக்கு இப்போதே ஒரு முடிவு கட்டுகிறேன். மாமா, உண்மையை உணராமல் உண்மைதான் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெரிகிறதே கண்ணகி, நீ பயப்படாதேப்பா. நான் எப்படியும் கோவலனை அழைத்து வந்து விடுவேன். பார்த்தீங்களா, அழுது அழுது முகமெல்லாம் எப்படி வீங்கி இருக்கிறது என் பெண்ணுக்கு. 2 கண்களும் எப்படி சவந்திருக்கிறது என்று பாருங்கள். மகளே, இந்த கோலத்தில் பார்க்கவா உன்னை நான் தவம் கிடந்து பெற்றெடுத்தேன். அப்பா, இப்போதே போகிறேன். எங்கே அப்பா போகிறீர்கள்? யார்? நீயா? கோவலன், நீ அப்படியானால் நான் கேள்விப்பட்டதெல்லாம் பொய்தானா? நீங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். 1008 களஞ்சு பொன் கொடுத்து மாலையை வாங்கிய வரையில் கிழவனிடமிருந்து கிளியை காப்பாற்றிய படலம், அவ்வளவுதான். அதற்கு மேல் நீங்கள் ஏதாவது கண்ணகி, நீங்கள் இருவரும் தான் என்னை பேச விடாமல் வளைத்து விட்டீர்களே. அப்படியானால் காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவுப்பட்ட இல்லறம் நடக்கிறது மாமா. கண்ணகியை விட்டேன் கோவலா. இப்படிப்பட்ட நல்ல மகனை மகனாக பெறுவதற்கு இவன் தந்தை என்ன பாக்கியம் செய்தானோ என்று இந்த பாரே என்னை பாராட்டி புகழ். இது போதும் மகனே எனக்கு. கண்ணகி, இப்படி ஒரு நல்ல குடும்பத்தில் மருமனாகும் பாக்கியம் உன்னை தவிர வேறு யாருக்குமா கிடைக்கும்? கண்ணகி, நாளை காலையில் ரோமாபுரி பயணம். என்ன, மீண்டும் வெளிநாட்டுக்கா? அத்தான், விளையாடுகிறீர்களா? இல்லை கண்ணகி, 50,000 முத்துக்கள் அகஸ்டஸ் சீமானின் அரண்மனைக்கு தேவையாம். அதை ஏற்றுச் செல்ல வேண்டும் நானே நேரில். அத்தான், கடலலையில் கட்டுமரம் போல தவிப்பதற்கோ நான் பிறந்தேன். இல்லை, உங்கள் பயணத்தை தடுப்பதற்கே துணிந்தேன். தடை வேண்டாம், தணல் வேண்டாம். உன்விழியில் புனல் கடந்து ஒளிமுத்து விற்று வந்தார். மழை திறந்த வெள்ளம் போல பொற்காசுகள் குவியும். தமிழர் வளத்தை தரணி அறியும். விடை கொடுப்பாவாய். அத்தான், கத்துக்கடல் கீறி முத்துச்சுவை ஏற்றி செய்கையில் குத்துவிளக்கொன்றை இங்கு செத்து முடிய விட்டு சென்றோம் என்று நினைப்பீரா அத்தான்? நினைக்க மாட்டேன் கண்ணே. மறந்தாலென்றோ நினைப்பதற்கு? மூச்சை விடுவதற்கும் வாங்குவதற்கும் நினைப்பை வைத்துக் கொள்வதில்லை. என் உயிர் மூச்சே, ஏதேதோ எண்ணாதே. நீ இன்றி நான் இல்லை, நிலவின்றி வானில்லை. கண்முத்து சிந்தாதே கண்ணகி. 16 கிழமை, அதற்கு பிறகு அகல்வதில்லை என்றுமே உன்னை விட்டு. அத்தான், என்னை விட்டு பிரிய மாட்டீர்களே?
மாதவி, கண்ணகி, ஏன் உனக்கு இந்த சந்தேகம்? அத்தா, கண்ணகி, நீ இரு, நான் பார்த்து வருகிறேன். யார்? நீயா? மறுபடியும் வந்து விட்டாயா? மன்னிக்க வேண்டும். மாதவி உயிரையே அர்ப்பணிக்க தயாராகிவிட்டாள். நீ எந்த வகையில் கணை தொடுத்தாலும் என் பதில் ஒன்றேதான். நான் மாதவியை மணப்பதற்காக அந்த மாலையை வாங்கவில்லை. பிறகு மாதவியை கொல்வதற்காக மாலை வாங்கினீர்களா? என் மீது தவறுதான். அவளை அந்த கிரேக்க கிழவரிடத்திலேயே ஒப்படைத்திருக்க வேண்டும். மாதவி கேட்கிறாள், அழகில் குற்றமா ஆடலில் குற்றமா, எதில் குற்றம், ஏன் வெறுக்கிறார் என்று. யார் சொன்னது அப்படி? மாதவியின் அழகுக்கும் ஆடலுக்கும் பொருத்தமான ஒரு ஆண்மகன் இன்னும் இந்த உலகத்தில் பிறக்கவே இல்லை. என்ன அத்தா? மாதவியை மணக்க வேண்டுமா? தூது வந்திருக்கிறார்கள். நான் முடியாது என்று கூறிவிட்டேன். முடியாது என்பதையாவது நேரில் வந்து கூறிவிடுங்கள். அத்தா, நீங்களே நேரில் சென்று நிலைமையை விளக்கி கூறினால் அவள் மனதுக்கும் ஒரு சாந்தி ஏற்படும் அல்லவா? நான் போகவே தேவையில்லை. அத்தா, விரைவாக திரும்புங்கள். சென்று வாருங்கள். கண்ணகி, எல்லாம் உன்னால் தான். அத்தா, மாதவி நல்ல பெண். அவள் மன சொல்லிவிட்டு வாருங்கள். மாதவி, 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 ஏன் அழுகிறாய்? பிரபு, இதுதானே என் கடைசி
ஏன் என் கலை திறமை முழுவதையும் யாரிடம் அவரிடம் காட்டி அழிந்துவிடும்? உற்சாகமான உள்ளத்தில்தானே கலை உதயமாக முடியும். யார் அப்படி சொன்னது? சோக பெருவெள்ளத்தில் தமிழகத்தில் மாதவி மட்டும் ஏன் சோகக்கலையை வளர்க்க வேண்டும், மக்களை துன்பத்தில் ஆழ்த்த வேண்டும்? ஏன் உனக்கு அப்படி என்ன பெரிய சோகம் வந்து விட்டது? அப்படியானால் என் வாழ்வில் சோகக்கரை நீங்கி விட்டதா? சோலை குயில்கள் கூவி விட்டதா? காலை பறவையை வாழ்வில் விழிவுக்கு வாழ்த்துகிறது பாடிவிட்டதா? சொல்லுங்கள் பிரபு. மாதவி, ஒரு வார்த்தை கூறுங்கள் அத்தா. மாதவி, பொன் வேண்டேன், பொருள் வேண்டேன், மன்னா வீரன் அருகிருந்தார். ஊன் வேண்டேன், உயிர் வேண்டேன், தேன் வேண்டேன், தேவர் வாழ் உலகம் வேண்டேன். மாதவி, மயக்குகின்ற மாதர்வழி வந்தவள் என நீ எண்ணாதே கண்ணே. மாதவி, மாதவி, அவர் எங்கே? ஏன்? கண்ணகி, ஏன் என்ன ஆச்சு? ஒன்றுமில்லை தேவந்தி. பிறகு ஏன் அழற? எங்க அவர் உன் புருஷன்? நாளை பயணத்திற்காக ஏற்பாடு செய்ய போயிருக்கிறார். ஓஹோ, நாளை பயணமா? அந்த பிரிவை நினைச்சுதான் இப்பவே அழறியாக்கும். அடி அசடே, உள்ள வா. ஆமா, இந்த மாதவி ஒருத்தி உன் புருஷனுக்கு ஆள் மேல ஆள் விட்டாலே அது என்னடி ஆச்சு கண்ணகி? தோல்வியில் முடிந்தது. அதானே பார்த்தேன். சீதையை விட்டு ராமன் பிரிவானோ, இந்த கண்ணகியை விட்டு கோவலன் பிரிவானோ? அந்த மாதவி ஒருத்தி இடையில சூர்ப நகர மாதிரி வந்து அவமானப்படுறாளே, ஏன்? மாதவியை இகழாதே தேவந்தி. அவள் கொடுத்து வைத்தவள், பாக்கியசாலி.
உன் விரல் அசை வைத்தான். விந்தையைத்தான் சுவைத்துக் கொண்டிருக்கிறேன். மாதவி, நீ நாட்டிய கலைக்கென்றே படைக்கப்பட்டவள். இல்லை, உங்களுக்காகவே படைக்கப்பட்ட. தங்க நிற மேனியிலே ஒளிகாட்டு நிறங்காட்டும் இதழ்களிலே ஊறுகின்ற பாலமுதை, கண்ணாடி பேழைக்குள் சிறைப்பட்ட கருவண்டு துடிப்பது போல் துடிக்கின்ற விழி இரண்டை, கருவுற்ற மேகம் போல் திரண்டு மயில் தோகை போன்ற மழைக்கூந்தல் அழகை, தேனாற்றில் பழாச்சுளை மிதப்பது போல் நாக்கில் படுகின்ற காரணத்தினால் சுவை பெற்று சிந்துகின்ற மொழி வளத்தை படைப்பதற்கு இப்பாரினில் யாரும் இல்லை. உன்னை பார்த்துத்தான் இனிமேல் பாவையர்களுக்கு அழகை படைக்க வேண்டும் என்று திட்டமிடுவான் படைப்பு தலைவன். மலர் எடுத்து மாலை தொடுப்பது சுலபம், அதை விட சுலபமாக தெரிகிறது ஒரு மங்கையை பார்த்து ஆடவர் வார்த்தைகளால் வர்ணனை தொடுப்பது. அன்னைக்கு வரமாட்டான் அம்மா, வரமாட்டான். மாமா, அந்த வஞ்சகன் வரமாட்டான் கண்ணகி. தலையிலே விழுந்த மீனாகி விட்டான் கோவலன். நீயோ தரையிலே விழுந்த மீனாகி விட்டாய். மாமா, நீங்கள் நினைப்பது போல் ஒன்றுமில்லை. நீங்கள் உட்காருங்கள், இதோ பழம் கொண்டு வருகிறேன். என் அன்பு மருமகளே, தும்பை மலர் போன்ற உன் தூய்மையான இதயத்தை உணர முடியாத உன்மத்தனை மகனாக பெற்றேன். என்னை மன்னித்து விடம்மா. இப்போதே உனக்கு ஏற்பட்ட கவலையை ஒரு நொடியில் போக்குகிறேன். இப்போதே மாதவியின் வீட்டுக்கு செல்கிறேன். எனக்கு மகனாக பிறந்த இந்த மாபாதகனை விலங்கிட்டு இழுத்து வருகிறேன். வேண்டாம் மாமா, வேண்டாம். அவர் என் விருப்பத்தோடு தான் மாதவி வீட்டிற்கு சென்றிருக்கிறார். நான் தான் அவரை வழி அனுப்பி வைத்தேன். நீங்கள் போய் அங்கு ஏதாவது தாறுமாறாக பேசிவிட்டால் அவரை அவமானம் சூழ்ந்து கொள்ளும். நான் பதி துரோகி ஆகிவிடுவேன். என் தங்கமே, உன்னை போன்ற ஒரு பெண் எனக்கு மகளாக பிறக்கவில்லையே. உங்களுக்கு நான் மகளாக பிறந்திருந்தால் அவர் எனக்கு கணவராக கிடைத்திருப்பாரா? அவனை விட அழகிலும் குணத்திலும் உயர்ந்தவனை உனக்கு நான் கணவனாக்கி இருப்பேன். மாமா, அவரை பற்றி குறைவாக பேசாதீர்கள். அதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. உங்களை பற்றி இப்படி யாராவது பேசினால் அத்தை சும்மா இருப்பார்களா? அத்தையா? யார் உன் அத்தையா? நானும் கோவலனை போல ஒரு மாதவியை தேடி போயிருந்தால் இந்நேரம் ராமாயண மகாபாரத போராட்டத்தை ஆரம்பித்திருப்பாள். நீதான் வாயில்லா பூச்சியாக இருக்கிறாய். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள் மாமா. அவர் விரைவாக திரும்பி வருவார். அவருக்கு என் மீதுள்ள அன்பு நெடுவானத்தில் எழுகின்ற மின்னல் போன்றதல்ல, தொடுவானத்து எல்லையும் கடக்கின்ற ஒளி பிழம்பு. அவர் எப்போதும் என்னுடையவர். சரியம்மா, நான் வருகிறேன். கவலைப்படாமல் போய் வாருங்கள் மாமா. சரியம்மா. கண்ணகி, அப்பா, என்னம்மா புருஷனையும் பறிகொடுத்து பொருளையும் பறிகொடுத்து விட்டாயா? அப்பா, பொருள் யார் சம்பாதித்த பொருள்? திரைக்கடலோடி அவர் தேடிய திரவியம் தானே எல்லாம். அவர் திருப்திக்காக செலவிடுவதில் என்னப்பா தவறு? ஐஸ்வர்யம் அல்ல அல்ல குறையாத ஆழ்கடல் நீர் அல்ல, மெல்ல மெல்ல கரைந்துவிடும் என்பதை மறவாதே மகளே. செல்வம் தீர்ந்தால் பிறகு சேர்த்துக் கொள்ளலாம். ஆனால் என் அத்தானுக்கு என் மீதுள்ள அன்பு குறைந்தால் பிறகு? அன்பு, அவனுக்கு உன் மீது அன்பு.
அவனுக்கு உன் மீது அன்பு இருந்தால் அவன் ஏன் கணிகை ஒருத்தியின் காதலில் விழுந்து கிடக்கிறான்? மாதவியாம் மாபாத ஒருத்தி அவனுக்கு மகாராணிகி விட்டாள் அம்மா. அப்பா, மாதவியை இகழாதீர்கள். அவள் என்னை விட உயர்ந்தவள். அழகில் மட்டுமல்ல, அன்பிலும் கூட. கணவனை பிரிந்த நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். மாதவியும் அவரை பிரிந்தால் அரைகணமும் உயிர் தரிக்க மாட்டார். அதனால்தான் அத்தானும் அங்கேயே தங்கிவிட்டார். கணவனை பிரிந்து உயிர் வாழும் கல்மணம் கண்ணகிக்கு உண்டு என்பதை அவர் அறிவார். மாதவியும் உடனே வாழும் மலர் போன்றவள் என்பதை அவர் நன்றாக அறிவார் அப்பா. ஐயோ, குணக்குன்றை அல்லவா என் குலக்கொடியாய் பெற்றிருக்கிறேன். கோவலா, நீ இந்த குளிர் பூங்கொத்தை கொடுநெருப்பில் வீசிவிட்டு போகலாமா? அப்பா, கவலைப்படாதீர்கள் அப்பா. என் தங்கமே, நான் உன்னை தேற்ற வந்தால் நீ என்னை தேற்றுகிறாய். பதுமை போல் உன்னை பரிதவிக்க விட்டுவிட்ட அந்த பாவி. அப்பா, நிதானித்து பேசுங்கள். அவரை இப்படி திட்டுவதாயும் சபிப்பதாயும் இருந்தால் இனிமேல் இங்கு யாரும் வராதீர்கள், யாரும் வராதீர்கள், யாரும் வராதீர்கள். மாதவி, ஏன் ஏன் இவ்வளவு களைப்பு வருகிறது? ஒன்றுமில்லை. முன்பு போல் இப்பொழுதெல்லாம் என்னால் நீண்ட நேரம் ஆட முடிவதில்லை. இனிமேல் நான் பார்த்துவிட்டு வாருங்கள் என்று. கண்ணகியின் முகத்திலே விழிக்க வெட்கமாக இருக்கிறது கண்ணே. நீங்கள் என்னை காத்திருப்பது அவ்வளவு வெட்கக்கேடான காரியமா? அதையாவது சொல்லுங்கள். சரி சரி, வா போகலாம். வருவதாக கூறினால்தான் உங்களோடு பேசுவேன். சரி சரி, நான் போகிறேன், வா. அத்தான், அழகின் வடிவமான தங்களை பிரிந்து அக்காள் எவ்வளவு வேதனைப்படுவார்கள். அக்காள் வேதனைப்பட்டால்
மாதவி, இப்படியெல்லாம் பயமுறுத்தி என்னை பணிய வைக்க கூடாது. இன்று நான் கட்டாயம் போகிறேன். வா போகலாம். அத்தா, அத்தா, நீங்கள் வரவே மாட்டீர்களா? எரிமலையின் பெருமூச்சை என் மீது திருப்பி விட்டீர்களா? ஈட்டியிலே போர் பார்க்க என் இதயம் தான் கிடைத்ததோ அத்தா. என் தேவி, முத்தார மார்பிலே முகம் புதைத்து கிடப்பதற்கும் தடத்தோளிலே தலை சாய்த்து தமிழ்ச்சுவை பருகுதற்கும் தடை எனத்து. உங்கள் துணைவி குமுறுகிறாள். வாருங்கள் அத்தா, ஒரு முறை வாருங்கள் அத்தா. செக் செக். யாழையும் வெல்லுகின்ற குரலையும் வெல்லும் உன் குமிழ் சிரிப்பு. கோவலன் குலக்கொடியே, நீ மங்கையர் இனத்திற்கு ஒரு மணி. உன் காலசைவு கையசைவு எல்லாமே கலை, எல்லாம் மேகலை, மேலான கலை, மேகலை, மணிமேகலை. வாழ்க மணிமேகலை, வாழ்க மணிமேகலை, வாழ்க மணிமேகலை, வாழ்க மணிமேகலை. வாழ்க மணிமேகலை. வாசலிலே வன்னி மரம், வாசலிலே வன்னி மரம். உங்க வம்சம் எல்லாம் ராஜகுலம், ராஜகுலம் பெத்த கண்ணே ரதிகிளியே கண்ணுரங்கு, ராஜகுலம் பெத்த கண்ணே ரதிகிளியே கண்ணுரங்கு, ரதிகிளியே கண்ணுரங்கு, ரதிகிளியே கண்ணுரங்கு.
பாட புன்னை மரத்து நிழலில் புதுமணர் பரப்பில் சித்திர திரை கட்டி விதானம் விரித்த வெண்கார் கட்டில் ஏற்பாடாகட்டும். முதலில் நீங்கள் பாடுங்கள். இந்த விரல்களால் விழிகளை கூட குத்திக் கொள்ளலாம், காயம் ஏற்படாது. அவ்வளவு மென்மையான அனிச்ச மலர் விரல்கள். இந்த விரல்கள் தொட்ட நரம்புகளை கொள்வதற்கு என் முரட்டு விரல்களுக்கு தகுதி உண்டா மாதவி? அத்தான், இந்த யாழுக்கு மாத்திரம் என்னை போல் உயிர் இருந்தால் உங்கள் விரல் மேலே படும்போது ஏற்படும் சுகத்தை ஒரு கவிதையாகவே பாடிவிடும். அப்படியா மாதவி? பாடுங்கள் அத்தான், என் கண் பெற்ற இன்பம் என் செவிகளும் பெறட்டும். திங்கள் மாலை வெண்குடையார் சென்னி செங்கோலது ஓர்ச்சி கங்கை தன்னை புணர்ந்தாலும் கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவா வாழி காவேரி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாதொழிதல் கயற்கண்டான் மங்கை மாத பெருங்கற்பென்று அறிந்தேன் வாழி காவேரி அறிந்தேன் வாழி காவேரி. அத்தான், அழகான பாடல், சுவையான இசை. ஆனால் என்ன மாதவி? பாட்டின் பொருளில் பொருளில் சந்தேகமா? காவேரி வாழ்த்து பாடினேன். காவேரிக்கு உரியவனான கரிகாலன் கங்கையையும் வெற்றி கொண்டான். அவன் வடநாட்டின் மீது படையெடுத்து சென்று கங்கையையும் வெற்றி கொண்டதைக் கண்டும் அவன் முதல் மனைவியாகிய காவேரி அவனோடு கோபிக்கவில்லை, இணங்கவில்லை. இது கற்புள்ள பெண்களுக்கு இலக்கணம். அப்படிப்பட்ட கற்புக்கரசி காவேரியே நீ வாழ்க என்று பாடினேன். ஓஹோ, சரி. காவிரி இருக்கும்போது கங்கையை சேர்த்து கொண்டவள். உங்கள் பாட்டின்படி அத்துடன் நிற்கவில்லையே. மண்ணும் மாலை வெண்குடையாள் மலையா செங்கோல் அது போற்றி கண்ணி தன்னை புணர்ந்தாலும் கண்ணி தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி புலவாய் வாழி காவேரி. பாடினேன். காவேரி இருக்க கங்கையின் உரியவன் அத்தோடு நில்லாமல் பாண்டியரின் மீது படையெடுத்து சென்று கன்னியாகுமரியையும் தன்னோடு சேர்த்துக் கொண்டான். அதைக் கண்டும் அவனுடைய முதல் மனைவியாகிய காவேரி அவனை வெறுக்கவில்லை, பிணங்கவில்லை. வாழ்க என்பதுதான் இந்த பாட்டின் பொருள். போடுவான். அதை காவிரி போல பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா? அத்தான், இந்த
பாடினேன். உன்னுடைய பாட்டினுடைய பொருள் இப்போது எனக்கு புரிகிறது. ஓஹோ, காவேரி மங்கை வளம் குறையாமல் இருப்பதற்காக காரணம் அவள் கணவன் சோழனின் செங்கோன்மையின் சிறப்புத்தான். கணவன் பண்போடு நடப்பதால் அவன் மனைவி காவேரி சிரித்து கணவன் அன்போடு நடந்தால் மனைவியும் அன்போடு நடப்பார். எனக்கு உன் மீது அன்பு குறைந்தால் பிறகு உன்னுடைய அன்பு என் மீது குறைந்து அந்த அன்பு வேறொருவனிடம். அத்தான், நன்றாக இருக்கிறது நீங்கள் பாட்டுக்கு பொருள் கூறும் அழகு. மாதவி, நில். மாதவி. இறை விரித்தரு துறை வீரை வீரி நறுமலரே மிடை தரு பொழிலிடமே மறுவிரி பூரி குழலே மதிப்புரை திருமுகமே இரு கயல் இணை விழியே எனையிட செய்வதையே. விருப்பம் உண்மை வெளிப்பட்டு விட்டது. இருக்கட்டும், வேண்டுமென்றே நான் அவர் மனதை நோக வைக்கப் போகிறேன். நானும் வேறொரு ஆடவர் பல்காதல் கொள்வது போல் நடித்து காதல் தலைவரே, நீர் உண்மையாகவே அன்போடு என்னை தேடி கருதி அவற்றை விலை பேசும் வர்த்தகன் போல் என்னிடம் வந்தீர். இதழ் கள்வனை போல் என்னிடம் வந்தீர். கன்னத்து சிவப்பை காட்டு ரோஜா என கருதி கேட்பதற்கு ஆளில்லை, பறித்து போகலாம் என்றெண்ணி நீர் வந்தீர். என் உள்ளம் கொள்ளை கொண்டீர். உடல், உயிர், ஆவி எல்லாம் உமக்கே சொந்தம். மரச்சோலையில் பூம்புகார் நகரத்து கலைப்பெண்ணாள் மாதவியை காதலால் தவிக்க விடாமல், மன்னவா வந்துவிடும், மாவீரா வந்துவிடும், மன்னவரே வந்துவிடும். நிறுத்து, நிறுத்து மாயக்காரி, நிறுத்து. அத்தான், அத்தான், ச்சே. கலை காட்டி அந்த பெண் பேய. உன்னை நம்பி உளமிழந்தேன், வளமிழந்தேன். உற்றார் பெற்றோர் உள்வளர்ந்து கொண்ட நண்பர்கள் யாவரையும் பெருக்கின்ற நிலைக்கு ஆளானேன். உத்தமியாம் கண்ணகியின் உயிர் வருத்தி உடல் கருக்கி உற்சாக சகதியிலே விழுந்து கிடந்தேன். இன்று உணர்ந்தேன் நீ யார், நின் பழம் குடிப்பெருமை என்ன என்கிற செய்தி. அத்தான், இந்த பொல்லாங்கு நேர்வதற்கா பொழுது விடிந்தது. பொழுது விடிந்தது, பொற்கோழி கூவிற்று. புனித நன்மலராம் கண்ணகியை வாடவிட்டு
புழுதியிலே கிடக்கிற பொங்கல் தனை உண்ண வந்தேன். அந்த இருட்டுமதி நீங்கிடவே பொழுது புலர்ந்ததடி கொள்ளாதவளே. கணிகை வீட்டு கட்டித் தெரியும், கண் காட்டி ஆள் மயக்கும் என்று வித்ததனை அறியாமல் இன்று ஏமாந்தேன். மாதவி உண்மை என்று என் மனம் யாரையும் நினைத்ததும் இல்லை, இனி நினைக்கப் போவதும் இல்லை. நம்புங்கள் என்னை. கைகாரி, யாரை ஏமாற்ற பார்த்த? காணல் வரி நான் பாட நீ யார் மேலோ மனம் வைத்து மாய பொய்மொழி பல கூட்டும் காதல் மொழி சிந்தியதை இந்த காதுகளால் கேட்டிருந்தேன். இனிமேலும் இந்த கோவலனை ஒரு காலம் ஏமாற்ற முடியாது. அதோ சிலையாக நிற்கிறானே உன்னுடைய லட்சிய காதலன், அவன் வரும் வரையில் காத்திரு. அவன் பொருள் தரும் வரையில் காதலியாயிரு. பிறகு காம கடையை கட்டி அவன் கண்ணெதிரிலே வேறொரு சீமானிடம் நடையை கட்டு. போ போ, குலத்தொழிலை குறைகின்றி நடத்து. போ போ, என் எதிரிலே நில்லாதே. போ போ. கண்ணகி, என்னை மன்னித்து விடு. கண்ணகி, என்னை மன்னித்து விடு. கற்பின் திருவுருவாம் முனைவிடுத்து கணிகையின் மடியிலே சுகம் கண்ட இந்த கல் நெஞ்ச கயவனை, கற்றறிந்த மூர்க்கனை திட்டாதீர்கள். என் கணவனை கூட திட்டக்கூடாது. என் குல கொழுந்தே, மாதர்குல மாணிக்கமே, தமிழ் மறை காத்து மனை காக்கும் இன்ப பெருமாட்டி நீ இருக்க விலை மகளாம் மாதவியின் வசப்பட்டேன். அவள் வாசமலர் கூந்தலிலே இந்த வையகமே அடிமை என எண்ணிவிட்டேன். அந்த மோசம் நிறை மூதேவி என் குடும்ப பாசம் மறுத்தாள். தேசமெல்லாம் திருவெல்லாம் இகழ்ந்துரைக்க தேகமிருந்தும் உயிரற்ற பாண்டமாக என்னை ஆக்கிவிட்டாள். அத்தான், அவளை ஒன்றும் சொல்லாதீர்கள். மாதவி என் தங்கை. அத்தான், குழந்தை மணிமேகலை சுகம்தானே அத்தான்? குழந்தை மணிமேகலை குவிந்திரு கொட்டி கொட்டி நான் பெற்ற இன்பத்தில் விளைந்ததென்றோ அந்த குழந்தை. பாவத்தின் சின்னம், விலை கொடுத்து சுவை பார்த்த காதல் விருந்தின் அடையாளம். கணிகை வீட்டில் உன் கணவனுக்கு நடந்த களங்கம் தான் கண்ணகி அந்த குழந்தை. களங்கம் தான் அந்த குழந்தை. அத்தான், அப்படி சொல்லாதீர்கள். மணிமேகலை மாதவிக்கு பிறந்திருந்தாலும் என் குழந்தையத்தான் மணிமேகலை. என் தெய்வமே, நீ என் மதிப்பிற்குரியவள், மரியாதைக்குரியவள். என்னை மன்னித்து விடு கண்ணகி. உன்னுடைய இதயத்தை உணர முடியாத இந்த இழிமகனை மன்னித்து விடு கண்ணகி, மன்னித்து விடு. கடல் வாணிபத்தில் தமிழருக்கு ஈடில்லை என்ற புகழ் என்னாலே பெருகிற்று. இன்றும் உடல் வாணிபத்தில் ஈடுபட்ட ஒருத்தியிடம் அளவற்ற பொருள் இழந்தேன், அறிவிழந்தேன். அளவற்ற பொருள்களை இழந்தேன். இன்று புலம்புகிறேன் ஏழையாக. என் செல்வமே, பெரும்பெயர் புகார் பதியன் பெருவாணிகன் என்ற பெயர் போயிற்று. அலைமோதும் கடல் மாதா வயிற்றுக்குள் போய்விடுவோம். வா வா. ஏன் கண்ணா இந்த முடிவு? ஆணை உயரம் அடுக்கி வைத்த தங்கம் உண்டு என் தாய் வீட்டில். நான் எடுத்துக்கொண்டால் தடை சொல்ல யாருண்டு? ஆருயிரே, மாமன் கை பார்த்து பிழைக்கிறான் என ஊர் பேசும். மானம் போகும். வேண்டாம் வேண்டாம். அத்தான், முத்துக்களை நெல்மணியை அளப்பது போல் அளக்கின்றனர் தங்கள் தந்தை. அவர் கூட ஆதரவு தரம் நீட்ட மறுப்பாரோ அத்தான்?
தனியே வாழ்வதற்கு தகுதி உண்டு என்று எண்ணி பொருள் கொடுத்தார் தந்தை. அதை தொலைத்து விட்டு புது தொல்லை கொடுப்பதற்கு மனமே இல்லை. வேறு மார்க்கம் இருந்தால் சொல், இல்லையே மரணமே மேல். அத்தான், நான் இருக்கும் வரை துன்பத்தில் வாடாதீர். என் கால் சிலம்பு 2 உண்டு, கழற்றி தருகிறேன். வெற்றி வந்தால் புதிதாக வாணிபத்தை தொடங்கலாம் அத்தான். சிலம்பை விற்பதா? ஐயோ, இந்த வார்த்தையையும் கேட்கும் காலம் எனக்கு வந்ததே கண்ணகி, காலம் எனக்கு வந்தது. உன் கால்களை அழகு செய்யும் அந்த சிலம்புகளை இந்த காமுகன் இதுவரையில் கலற்றாமல் கடைசியாக விட்டு வைத்திருக்கும் அந்த சிலம்புகளை விட்டு வர சொல்கிறாயா? அத்தான், நான் சொல்வதை கேளுங்கள். நாம் புதிதாக தொடங்கும் வாணிபம் வளர தொடங்கிவிட்டால் இது போல் எத்தனையோ சிலம்புகளை வாங்கிக் கொள்ளலாம். நமக்கு நல்ல காலம் கட்டாயம் வரும் அத்தான், கவலைப்படாதீர்கள். நான் சொல்வதை கேளுங்கள் அத்தான். கேட்கிறேன். ஆனால் சிலம்பை பூம்புகாரிலேயே விற்பது அவமானம் அல்லவா? நம்மை யாரும் அடையாளம் காண முடியாத பாண்டிய நாடு செல்வோம். மதுரை தலைநகரில் சிலம்பு நல்ல விலை பெறும். அத்தான், தங்கள் விருப்பப்படியே செய்யலாம். நானும் தங்களோடு மதுரைக்கு வருகிறேன். வா கண்ணே, இனி வாழ்நாளின் இறுதி வரையில் ஒரு கணமும் உன்னை பிரிய மாட்டேன். அத்தான், நாம் யாருக்கும் தெரியாமல் இன்றே புறப்பட வேண்டும். பயணம் தயார் செய்வோம். வா. கவுந்தினி எதிரில் தானே வருவேன். இங்கே நிற்கிறேன். அப்படியா? சரி, போறேன். கணவன் கைவிட்டு போனது மாதிரி காதிருக்கிறாய், அழுகிறாய். நீ காதலிக்கவில்லை, ஆனால் நான் உன்னை பொருளுக்காக தான் காதலிக்க விட்டேன்.
வணக்கம் தாயே. கண்ணகி, நீங்கள் சோழனின் கடற்கரை பட்டினமா பூமுகார் பதியைச் சேர்ந்தவர்கள். என் பெயர் கோவலன். இவள் என் வாழ்க்கை துணை நலம் கண்ணகி. குழந்தாய், கண்ணகிக்கு பெரும் துரோகம் செய்தேன். படர்கின்ற முட்புதர் என் பத்தினியின் பாதம் பற்று பாகற்பழம் போல சிவக்கின்ற பாதகத்தை செய்கின்றேன். வருந்தாதே. தவறு செய்தவர்கள் தன் தவற்றை உணரும் போது அது வாருங்கள், நானும் வருகிறேன் வழித்துணையாக. பேசிக்கொண்டே போகலாம். இன்னும் எவ்வளவு தூரம்? 6 காத தூரம், அவ்வளவுதான். கண்ணே, உன் கணவர் ஏமாற்றுகிறார் அம்மா. 6 காதம் என்றால் 6 30 காதம். ஏனம்மா, நடக்க முடியவில்லையா? கோவலா, நான் தண்டனை வேண்டாமா? அதற்காகத்தான் சொன்னேன். அது மட்டுமல்ல, கண்ணகிக்கு இவ்வழியெல்லாம் நடந்த பழக்கம் இருக்காது. வழியில் வள்ளிக்கிழங்கு தோண்டிய குழிகளில் வாடிய செண்பக மலர்கள் குவிந்து மூடியிருக்கும். கவனமாக செல்லாவிட்டால் பொய்க்குழிகளில் வயல்வெளியில் செல்லும் போது அங்கு நீர்நாயினால் கவ்வப்பட்ட வாழை மீன்கள் கரும்பு தோட்டங்களில் செல்லும் போது அங்குள்ள கரும்பின் மீது தவறி உராய்ந்து விட்டால் பெரிய தேன்கூடுகள் உடைந்து தான் பாழாயிற்று. சோலைகளில் செல்லும் பொழுது அங்குள்ள கிளைகளில் தாழ்ந்து தொங்கியுள்ள தவறான வழியிலே நான் சென்ற போது யாரும் என் மனசாட்சி கூட என்னை தடுக்கவில்லையே. கோவலா, மனசாட்சி உறங்கும் போதுதானே வாருங்கள். பேரன்புடையோரே, தங்கள் அடித்தொழுது நானே காரணமானேன். என் தவற்றால் வருந்தும் உங்கள் நெஞ்சை ஆற்றிக்கொள்ள வேண்டுகிறேன். இங்கனம் உங்கள் அன்பு. மாதவி கொடுத்தனுப்பிய இந்த ஓலை என் தந்தையிடம் கொடுத்து விடுங்கள்.
வருந்தினான் என்று மாதவியிடம் சொல்லுங்கள். அரசு கோப்பெருந்தேவியாரின் சிலம்பு இது. மணிமோதிரம் என்ற மலையிலே கல் செதுக்குவது போல செதுக்குவது இது நீ செய்ய வேண்டாம். அவரிடம் கொடு. ஐயா, இதை கொஞ்சம் பார்த்து செய்யுங்கள். நான் வந்த வேலை முடிந்து விட்டது. நான் அரண்மனைக்கு செல்கிறேன். நாளைக்குள் சிலம்பை நானே கொண்டு வந்து வாழ்க வாழ்க. ஐயே, உன் தாயார் மாதரி எங்கே அம்மா? அம்மா சமணத்துறைகளுக்கு பாசோர் படித்து வர போயிருக்கிறார். வாருங்கள் தாயே, வீட்டிற்கு போகலாம். சற்று பொறுமா. கோவலா, கண்ணகி, மாதரி என்னும் ஆயர்குல மங்கை மிகவும் நல்லவள். வாருங்கள், அவளுக்கு உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். வர வேண்டும் வர வேண்டும். வாழ்க வாழ்க. மாதவி, இவர்கள் கோவலன், கண்ணகி. இவர்களின் பெற்றோர் தங்க வைத்து தடையா சொல்ல போகிறேன் தாயே, தாராளமாக இருக்கட்டும். அம்மா கண்ணகி, இதோ என் மகள் ஐயே. உன்னை விட்டு நீ நான் சென்று வருகிறேன். இவ்வளவு நாள் நீங்கள் எங்கள் எவ்வளவு ஆறுதலாக இருந்தது. கண்ணகியை பத்திரமாக பார்த்துக்கொள். பாட்டை ஊற்றுழி உதவியும் வரச் சொல்.
வணக்கம் மன்னவா. வேண்டும். அரசியாரின் சிலம்பை பத்திரமாகத்தான் பாதுகாப்பான இரும்பு பெட்டியில் வைத்து பூட்டி சிலம்பை காணவில்லை. நான் யாரை குறை சொல்வேன்? என் உத்தரவு மன்னவா, என்னை மன்னிக்கவும். மீண்டும் வாணிபத்தை தொடங்க என்ன வழி என்று தேடிக்கொண்டிருக்கிறேன். என் திருமண பரிசாக 50,000 கழிஞ்ச பொண்ணிற்கு வாங்கி கொடுத்தீர்களே, அந்த அழகான காற்சிலம்புகள், இவைகளை விற்று உன் கமலம் இந்த காமுகன் இதுவரையில் கழற்றாமல் விட்டு வைத்திருக்கும் ஆபரணம் அது ஒன்றுதான் என்று இடித்து இடித்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த சுந்தர சிலம்பையா விற்பது? ஐயோ, எப்படிப்பட்ட கஷ்டகாலம் வந்துவிட்டது கண்ணகி. நீங்கள் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை, உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. அவை எல்லாவற்றையும் தான் சேர்த்து உன் ஒருத்திக்கு தீங்கு செய்து விட்டேனே, பெரிய தீங்கு செய்து விட்டேனே கண்ணகி. அத்தா, போனதை எல்லாம் நினைத்து மனதை புலம்ப விடாதீர்கள். கண்ணகி, என்னம்மா? வா. நாங்கள் எல்லாம் குருவை கூத்து நடத்துகிறோம். அதை கண்ணகி என்னோடு வருவதா இல்லையா? குதூகலமாக நடத்துங்கள். சரி அண்ணா. அண்ணி, தயாராக இருங்கள், சற்று நேரத்தில் வருகிறோம். கண்ணகி, நான் தலைநகருக்கு புறப்படட்டுமா? இதோ நீ சிலம்பில் கை வைப்பது என் தலையை துண்டிப்பது போல இருக்கிறது. அத்தா, நான் சொல்வதை கேட்க மாட்டீர்களா? சிலம்புகளை வாங்கிக் கொள்ளலாம். நான் சொல்வதை கேளுங்கள் அத்தா. அந்த சிலம்பு உன் கால்களில் இருக்கும் போதே ஒரு முறை நடந்து காட்டு. அந்த காட்சியை கடைசி தடவையாக நான் பார்த்து கழிக்கிறேன். எங்கே நடந்து காட்டு. நட கண்ணே. இரு கண்ணகி, இரண்டையும் விற்க வேண்டாம், ஒன்றை மாத்திரம் கொடு. ஒன்று மட்டுமா? ஒரு சிலம்பு உன்னுடைய உத்தமியாம் உனக்கு கேடு நினைத்த இந்த உன்மத்தனின் உள்ளத்திலே 1000 சம்மட்டியடிகள் வந்து விழுந்து கொண்டே இருக்கட்டும் கண்ணகி. அர்ப்பணி, அறிவற்ற ஆலையிட்ட கரும்பாகி உன்மத்தனை கொலைகார கவி பாடிக்கொண்டே இருக்கட்டும்.
அதை இந்த புவி கேட்கட்டும். இந்த உண்மத்தன் புன்மதியாளனுக்கு அப்போதாவது புத்தி வரட்டும் கண்ணகி, புத்தி வரட்டும். உங்கள் நீரவிழி சிந்துகின்ற நீர்த்துளியா, உங்கள் கோலமுகம் நனைவதற்கு ஒப்பாவி நான் வழி சொன்னேன். கவலைப்படாதீர்கள் அத்தா, நமக்கு நல்ல காலம் கட்டாயம் வரும். நம்பிக்கை நிறைந்த எதிர்காலம் நம்மை நோக்கி ஒளிவிடுகிறது. சரி கண்ணகி, நான் புறப்படட்டுமா? குரவை கூத்து தொடங்குகிற ஒலி கேட்கிறது. அவர்கள் வந்து விடுவார்கள். மல்லிகை பூ வாடுவதற்குள் வந்து விடுங்கள். அதற்குள்ளாகவா? இந்த மாங்காய் அழுகுவதற்குள் வந்து விடுகிறேன். சரிதானே? அவ்வளவு நாட்கள் ஆகுமா? ஆமாம் கண்ணகி, சிலம்பை விற்று வாணிபத்திற்கு வழி தேடி எல்லா பணிகளையும் முடித்து விட்டு அம்மா கண்ணகி உங்கள் அடைக்கலம். சுருக்க வரட்டுமா கண்ணகி? வருகிறேன் அம்மா. சிலம்பை விலை கொடுத்து வாங்குவீரோ? எவ்வளவு விலையாயிருந்தாலும் சரி, எடுத்துக் கொள்கிறேன். அதற்கென்றால் அரண்மனை பொற்கொள்ளரை பாரும், அவருக்கு ஒரு விலை தேவைப்படலாம். ஐயா வணக்கம். இந்த சிலம்பை விலைக்கு வாங்கிக் கொள்கிறீர்களா? அடே அப்பா, விலை மதிப்பில்லா சிலம்பு. சரி, அவருக்கு தேவைப்படலாம். நன்றி ஐயா. அவரே வருகிறாரே, பொற்கொள்ளரே. இவரிடம் ஒரு அழகான சிலம்பு இருக்கிறது, அதை விற்று தர வேண்டுமா? சிலம்பு? ஆம். தருகிறப்பா. நீ இந்த சிலம்போடு இந்த மண்டபத்திலே இரு. நான் போய் அரசருக்கு தெரிவித்து விட்டு உன்னை அழைத்து போகிறேன். மிக்க நன்றி ஐயா. சிலம்பில்லாத காலோடு உங்களுக்கு புறப்பாட்டு எழுதவும் போர் தளவாடங்கள் சேகரிக்கவும் நாளெல்லாம் பாண்டி மண்டலத்தை செய்தி கேட்கவும் நேரம் இருக்குமே தவிர பொலிவிலிருந்து கிடைக்கிறதே துணைவியின் பாதம் என்ற அக்கறை வேற இருக்கிறது. அற்ப சிலம்பாகத்தான் இருக்கும் உங்களுக்கு. நானே அற்பமாகிவிட்டேன் அல்லவா? அதனால் ஒரு அடி கல்வன் அவப்பட்டு விட்டார் மன்னவா. சிலம்பை பழுது சொல்ல ஓடி வந்தேன் மன்னவா. அப்படியா? பாண்டிய நாட்டில் கல்வனா? அவனை உடனே கொண்டு வருகிறேன். உத்தரவு மன்னவா.
வெற்றிதானே? நான் போன காரியம் வெற்றிதான். ஆனா நீ வந்த காரியம் தான் தோல்வியில் முடிந்து விட்டது. அப்படியானால் மன்னருக்கு சிலம்பு தேவையில்லையா? மன்னருக்கு என் சிலம்பு மகாராணிக்கு அல்லவா வேணும். பொற்கொள்ளரே, சிலம்பு வேணும் கொடு. உனக்கேது இந்த சிலம்பு? என் மனைவியின் சிலம்பு. விற்பதற்கு காரணம்? திறமையான திருடன். திருடன்? பொற்கொள்ளரே, ஏன் இந்த பழி என் மீது? இது என்ன அநியாயம்? அரசியல் சிலம்பை திருடிய மட்டும் நியாயமோ? யார் திருடியது உங்கள் அரசியின் சிலம்பை? திருடனை கண்டுபிடிக்க திறனற்றவர்கள் வழியிலே போகிறவன் மீது பழியை போடுவதா? அடக்கடா வாயை. பஞ்சமா பாதகங்களின் நேரம் கூட நுழைய முடியாத என் பாண்டி மண்டலத்தில் பாதகம் ஒன்று உன் உருவில் எழுந்திருக்கிறது என்று நினைத்து எம் மன்னர் பதறுகிறார், துடிக்கிறார். அந்த மன்னரை நான் காணுகின்றேன். கள்வனல்ல காவலரை கைபிடித்த மனைவிதனை கண்ணீரில் வெள்ளிமலை என அனைத்தையும் அழித்துவிட்டு பிழைப்புக்கு வழி தேடி சீதள செந்தமிழா கால்களிலே அணிந்திருந்த சிலம்புதனை விற்பதற்கும் துணிந்துவிட்ட கொடுமையாளன் என விளங்குகின்றேன். உருவாகி தாய் நாட்டின் மடி மீது தவழ்ந்தவன் யார்? ஏற்றுமதி படைக்கவில்லை, திருட்டு தொழில் நடத்துவதற்கு என்பதை கூறுகின்றேன். என் நாடு புகழ்கின்ற பாண்டியத்து பெருவேந்தன் முன்னிலையில் நீதிதனை பெறுகின்ற தகுதி எனக்கு உண்டு. அழைத்துச் செல்வீர் வேந்தனிடம். நம் வேந்தன் என்ன உன் வீட்டுக்கு அன்புக்கு அறத்துக்கு காவலன் பாண்டியன் நெடுஞ்செழியன். ஆதியும் நடைபெற அனுமதிக்க பெருவேந்தன் பார்க்கட்டும் என் முகத்தை. கள்வருக்குரிய இலக்கணத்தை காண்பானா? களங்கத்தின் சாயல்தனை எடுத்து காட்டுவானா? முகக்குறியால் நீதி சொல்லும் முடிவேந்தன் முன்னிலையில் நிற்கிறேன். அவன் முடிவுதனை ஏற்கிறேன். முகத்தை எம் மன்னன் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். ஏனப்பா உனக்கு ஒரு வாய் துடுக்கு? திடீர்னு மட்டுமல்லாமல் திமிராத வேற. எதிர்த்து பேசாமல் உண்மையா கூறிவிடு. பொற்கொள்ளரே, நீர் சொல்லும். நீ கல்வனேதான். கண்ணகி, உன் கணவன் கள்வன். என் பத்தரை மாற்று தங்கமே, பாண்டிய நாடு தீர்ப்பளிக்கிறது. கண்ணீர் ததும்ப விடை கொடுத்து அனுப்பினாயே கண்ணகி. ஐயோ, உன்னை வீணை என நினைந்தாய். எரிமலை அது மாத்திரமல்லாமல் கள்வனின் மனைவியடி கண்ணகி என்று ஊரா மாட மாளிகை கூட குபரத்தில் அமர்ந்து மகளையால் நீ மீட்ட
மதுரை மாநகரில் நான் கள்வனா? நீ சொல், நான் கள்வனா? நான் கள்வனா? இத்தோடு உன் வாழும் முடிந்து விட்டது. ஆன் பண்ணு. கண்ணகி, கண்ணகி, சிலம்பு கவர்ந்த கள்வன் என்று குற்றம் சாட்டி கோவலனை கொன்று விட்டார்கள் அம்மா, கொன்று விட்டார்கள். என் கணவனை கொன்று விட்டார்கள். என் கணவனை கொன்று விட்டார்கள். கள்வன் என்று குற்றம் சாட்டி என் கணவனை கொன்று விட்டார்கள். என் கணவன் கள்வனா? என் கணவன் கள்வனா? இல்லை, என் கணவன் கள்வன் இல்லை. என் கணவன் கள்வன் இல்லை. என் கணவன் கள்வன் இல்லை. என் கணவன் கள்வன் இல்லை. அத்தா! அத்தா! அத்தன், உங்களை பிணமாக்கி விட்டார்களா? அத்தன், உங்களை பிணமாக்கி விட்டார்களா? நல்ல காலம் வரும் என்று இதுதானா அந்த நல்ல காலம்? ஏன் அந்த அநியாயமாக கொலையிட்டீர்கள்? செய்யாத குற்றத்தை இப்படி ஒரு காட்சிக்கு பொருள் அணிரோ
நொடியில் வருகிறேன். காவலரே, காவலரே, காவியும் நீரும் கையில் தனிச்சிலம்பும் ஆவி குடி போன வடிவமும் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறாள் உம்மை காண என்று உமது மன்னரிடம் சென்று கூறுவேன். உடனே சென்று கூறுவேன். அரசே, கண்ணீரும் கம்பளையும் வாங்க ஒரு பெண்மணி தங்களை காண வேண்டும் என்று துடிக்கிறார். அப்படியா? அழைத்து வா உடனே. யாரம்மா? சோகமே காட்சியளிக்கும் நீ யார்? புறாவுக்கு உடல் தந்து புகழ் நியாயம் காத்த மனுநீதி சோழனது பெருங்கதையை நீதியின் இலக்கணமாக பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால் சோழனின் பூம்புகாரே எனது ஊர். பெருவணிகன் மாசாத்துவானின் மருமகள். என் பெயர் கண்ணகி. உனது குற்றச்சாட்டு என்னவோ? முத்து விளைகின்ற மூன்று கடல் சங்கமிக்கும் தென்னகத்தில் கேட்பதற்குள் நான் யார் என்பதை யார் நீ? மெய்யிற் பொடியும் விரித்த கருங்குழலும் நெறித்த நிகழ்ந்துரைக்கும் கண்ணகி. அவ்வளவுதான் உனக்கு தெரியும். பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் அவையிலே உன் வீரர்களும் தூதுவர்களும் வீற்றிருக்கிறார்கள். இதோ பாண்டியனின் அவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள். கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகிறாய். அந்த கொடிகம்பம் முறிந்து விழ அயல் நாட்டு கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதை அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. கோவலன் மனைவி, சிலம்பு திருடிய கல்வனின் மனைவி. போதும். யாகாவாராயினும் நாகாக்க மன்னா நாகாக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? என் கணவனை கல்வன் என்று குற்றம் சுமத்திய கயவர்களை கல்வர்கள். கண்ணகி, ஆத்திரத்தில் அறிவுக்கண்ணை மூடிவிடாதே. கையும் களவுமாக நீதி கொள்ளாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா? நீதியின் இலக்கண முறைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே, உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததோ நீதி? அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே நீதி. அதனால்தான் என் வாழ்வின் கருவூலத்தை சாவு படுகொலையில் கொட்டுவிட்டேன். கொற்றவனே, குடைநெழிலில் குஞ்சரம் ஊர்பவனே, ஒரு மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவானே. குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பளிக்காமல் கொலைவாளின் வேலை எவ்வளவு அவசரமாக நிறைவேறுவானே. இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா அரசு? இதற்கு பெயரா அரங்காக்கும் மன்னன்? உன் கணவன் கையில் இருந்தது தேவி கோப்பெருந்தேவியின் சிலம்பு. கோப்பெருந்தேவியின் சிலம்பில்லை, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. என்னால் நம்ப முடியாது. நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெருங்கேண்மை பெரியவர்கள், சான்றோர்களே, அறிவு நிறைந்த ஆன்றோர்களே. நீங்கள் பனித்தேர் புரவி ஆட்பெரும் படை கொண்டான் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை வளைத்து விடாமல் ஆரிய படை கடந்தான், அவனையெல்லாம் புகழ் பெற்றான் என்ற கீர்த்தி திரையில் அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல் தாய் மேல் ஆணையாக, தமிழ் மேல் ஆணையாக, தமிழகத்து மக்கள் மேல் ஆணையாக நல்ல தீர்ப்பு கூறுவேன், நல்ல தீர்ப்பு கூறுவேன். கோப்பெரும் தேவியின் சிலம்பை கோவலர் திருடினார் என்பது குற்றச்சாட்டு. அதற்கு மரண தண்டனை. அது
அரசியின் காலில் இருக்கும் சிலம்பு? அதில் ஒன்று என்னுடைய சிலம்பு. அப்படியா? பார்க்கலாம். தேவி, கொடு ஆயிரம் சிலம்பை. கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றவாளியாக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. நீதிமன்றத்தின் தூய்மையை கெடுத்த பாண்டியனை இப்படி ஒரு கேள்வி என் அத்தானை நேருக்கு நேர் கேட்டிருந்தால் நீதி வழுவா நெடுஞ்செழிய பாண்டியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்கும். என் அத்தானின் உயிரும் தப்பி இருக்குமே. மெய்ப்பித்து என்ன பயன்? இறந்த என் கணவரை எழுப்பித் தருவீரோ? வெட்டுண்ட தலைதனை ஒட்டித் தருவீர்களா? முடியாது உங்களால், முடியாது உங்களால். ஆனால் ஒன்று, உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் அத்தானின் தலையைப் போல உங்கள் தலைகளையும் தொங்க வைக்கிறேன். உங்கள் நீதி போனதால், உங்கள் நேர்மை போனதால், உங்கள் மானம் போனதால் உங்கள் தலைகளையும் தரை நோக்கி தொங்க வைக்கிறேன். மதுரை பாண்டியா, உன் தேவி அணிந்திருக்கும் சிலம்புகளில் உள்ளவை முத்துக்களா, மாணிக்கங்களா? முத்துக்கள், கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பில் உள்ளவை மாணிக்கப் பரல்கள். அப்படியா? இதோ பார். முத்துக்கள், முத்துக்கள், முத்துக்கள். மற்றொரு சிலம்பு. கோவலன் திருடிய சிலம்பு. மாணிக்கப்பரல்கள். மாணிக்கங்கள் அல்ல, நீதியின் கண்கள் சிந்தும் ரத்த துளிகள். உனக்கு இன்னும் சந்தேகமா? இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். மதுரை பாண்டியா, இதற்கென்ன பதில்? அமைச்சர்களே, அறம் கூறும் சான்றோர்களே, இதற்கென்ன சொல்கிறீர்கள்? தலை தொங்கிவிட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனின் அறம் மரம் திறம் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, நீ தலை குனிந்து நிற்பதை பார்த்து. தமிழ்நாட்டு மறைநூல் கேலி புரிகிறது பாண்டியா, உன் நீதி வளைந்த சேதி கேட்டு. ஆணை சேனை ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் அண்ணா அந்த தலை குனியாமல் படை நடத்தும் உன் வீரம் எங்கே? உன் கம்பீரம் எல்லாம் போன பின்பு உனக்கு மாட மாளிகை மணிமண்டபம் ஒரு கேடா? மாசு படரவும் மாநில மிகழவும் நீ மாபாதகம் புரிந்த உனக்கு மணிமகுடம் இதற்காக. வேந்தர் குலத்திற்கு இழிவு கற்பிக்க வந்தவனை உனக்கு வெண்கொன்ற குடை எதற்காக? வீணனே, உனக்கு வேட்படை வாட்படை வேழப்படை எதற்காக? அழு. காதலனை, என் கண்ணாளனை, என் கண்ணிறைந்த மனம் அழு. ஆராயாமல் அவசரத்தில் கொண்டு வருக அவனை என்பதற்கு பதில் கொன்று வருக அவனை என்று ஆணையிட்ட நானே கர்வன். தமிழே, தாயகமே, என்னை மன்னித்து விடு. கலக்கத்தை கழுவக்கூடிய சாதகன் சாவு ஒன்றுதான். அழியட்டும், வீழ்ச்சி ஒழியட்டும். மதுராபுரியே மண்ணோடு போகட்டும். பூமி விளங்கட்டும், புழுதி பறக்கட்டும். அழிவை கண்ட அலறுங்கள், காற்றே வீசி
10/12/2001 அன்று 10/12/2001 அன்று அகற்றப்பட்ட தமிழர் பண்பாட்டு சின்னம் கண்ணகி சிலை மீண்டும் நிறுவப்பட்ட நாள் 3/6/2006. திறப்பாளர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். பெரியோர்களே, குழுவினரின் சார்பில் மாநில செயலாளர் ஐயா கவிஞர் காசி மாணிக்கம் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வுக்கு